ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு செய்யும்போது இந்த சட்னி வந்து ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும். நம்ம வந்து என்ன சட்னி ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் முள்ளங்கி சட்னி. நம்ம வந்து இதுவரை கேரட் சட்னி தனியாக செஞ்சுருப்போம், முள்ளங்கி சட்னி தனியாக செஞ்சுருப்போம். இப்போ இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைகளும் இந்த கேரட் கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப வராமல் இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கியெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிடணும். அப்படிங்கும்போது முள்ளங்கியை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதனால் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சட்னி வந்து வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுவும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இது வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு 3 வந்து காஞ்ச வத்தலும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கீறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நல்லா தோல் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இந்த சம்மருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணல, கடைசியில் ஒரு சிறிய புளி துண்டு தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் அளவுக்கு கேரட்டு துருவல் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி 1 கப் அளவுக்கு முள்ளங்கி வந்து துருவல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இந்த 3 துருவலையுமே நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் லேசாக வந்து வதக்கினாலே போதும். நம்ம வந்து முள்ளங்கியோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காம தான் நிறைய பேர் வந்து அதை வந்து சேர்த்துக்கிட மாட்டாங்க சமையலுக்கு. ஆனால் அதில் வந்து இருக்கிற ஹெல்த்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது. அதுவும் இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த முள்ளங்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக தொற்று அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே உடம்புல உள்ள சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து லேசாக வந்து வதக்கி விட்டாலே போதும். அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே வச்சுக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு சிறிய துண்டு புளி எடுத்துருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து கேரட்டு, தேங்காய் துருவல், அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் போட்டு செய்கிறதுனால நமக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளேவரபுளாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து முள்ளங்கியை வச்சு செஞ்சாங்களா அப்படிங்கிறது இருக்கும். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது வந்து அளவு வந்து நல்லா கம்மியாகிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு இதை வந்து லேசாக வந்து வதக்கி விட்டாலே போதும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை இப்போ வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி முள்ளங்கியும் கேரட்டும் போட்டு கூட நீங்கள் சப்பாத்தி மாவோடு போட்டு கூட நல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கூட நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே கடாயை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தாளிசம் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிடுங்க.
எப்போதுமே வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணும்போது அந்த தாளிசம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதை முறைப்படி செஞ்சிங்கன்னா அந்த சட்னிக்கு அது வந்து ஒரு கூடுதல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு வத்தலை வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சு இந்த சட்னி இருக்குது பாருங்கள், இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து நல்லா திக்காகவே அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி விட்டு கலந்து ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நல்லா நைஸாக 2 தோசையும் ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் வந்து லேசாக சூடுபடுத்தினா மட்டுமே போதும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.